ரிப்பீட் பண்றேன் சார். காரணங்கள் சொல்பவர்கள் காரியத்தில் வென்றதில்லை, காரியத்தில் வென்றவர்கள் ஒருபோதும் காரணங்கள் சொல்வதில்லை. இன்னும் சொல்லப்போனா பல வருஷமா நம்ம வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம ஹெல்த் மேல நமக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அதை பத்தின கவனமே இல்லைன்னு சொல்லலாம். நம்மளோட வெற்றிகளை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குமே தவிர நாம சொல்லக்கூடிய காரணத்தை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது. முழு காரணம் யார் தான் சார்? நாம மட்டுமே. இப்போ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போறேன். பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 80-20 ரூல். இனிமே நான் எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் 3 பிசினஸ் 4 பிசினஸ் பண்ணேன் சார், அது மூலியமா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த வரக்கூடிய 4வது பிசினஸ் 5வது பிசினஸ்ல நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லணும். எங்க அப்பா அம்மாலாம் சாதாரண ஆட்களா இருந்துட்டாங்க சார், என்னோட பரம்பரையில் நான் ஏதாவது புதுசா செஞ்சு மாத்தி காமிப்பேன் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். கடனுக்கு மேல கடனுக்கு மேல ஆகி இவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு சார், இனிமே என்னால் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்றது நிறுத்திட்டு இவ்வளோ கடன் வாங்குறதுக்கு எனக்கு திறமையும் தகுதியும் தைரியமும் இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் எனக்கு தகுதியும் திறமையும் உள்ள இருக்குங்கிறத நம்பி இனிமே செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கணக்கிடப்படுது, ரீசன்ஸ் கணக்கிடப்படுவதே கிடையாது. நம்மளோட வெற்றிகளை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குமே தவிர நாம் சொல்லக்கூடிய காரணத்தை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது. இப்போ மற்றவங்க யாராவது நம்மகிட்ட வந்து காரணம் சொன்னால் நம்ம ஒத்துக்கிறோமா? அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய காரணத்தையும் இந்த உலகத்தில் இருக்க யாருமே கேட்க போறதில்லை. நம்ம வீட்டில் இருக்கவங்களை ஆரம்பிச்சு இந்த உலகத்தில் இருக்க யாருமே கேட்க போறதில்லை. இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல காரணம் சொல்லக்கூடிய அளவை ஃபர்ஸ்ட் குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு கொயர் நோட் வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், அது அப்படியே 1 2 3 போட்டு ஒரு 1000 காரணம் எழுத சொன்னா எழுதிடுவாங்க. 197வது காரணத்தினால நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகல, 227வது காரணத்தினால நான் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல, நான் ஏன் இந்த பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னா 396வது காரணத்தினால ஆகல அப்படின்னு சொல்லி காரணத்தை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போவாங்க. இந்திரா காந்தி அன்னைக்கு பிரதமர் ஆயிட்டாங்க, அதனால தான் நான் வந்து அன்னைக்கு பரீட்சையில பாஸ் ஆகல. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கும், நான் வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும், என்னை வந்து அந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நான் இந்நேரம் ஓஹோன்னு இருந்திருப்பேன். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கும், இப்பவும் அந்த ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படிம்பாங்க. எங்க போயிருப்பாங்க? எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இதே இடத்துல உட்காந்து இதே காரணத்தை தான் சொல்லியிருப்பாங்க. குளிர் அடிச்சாலும் காரணம் சொல்றது, மழை அடிச்சாலும் காரணம் சொல்றது, வெயில் அடிச்சாலும் காரணம் சொல்றது, காத்தடிச்சாலும் காரணம் சொல்றது. இது எல்லாமே 365 நாள்ல இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். ஜனவரி டிசம்பர் அப்படின்னா குளிர்காலம் இருக்கும், அக்டோபர் நவம்பர்னா மழை காலம் இருக்கும், ஏப்ரல் மேனா வெயில் காலம் இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன மாதிரி சூழ்நிலைகள் வரும்? சந்தோஷத்தை சந்திப்போம், துரோகத்தை சந்திப்போம், பெரிய வெற்றிகளை சந்திப்போம், மிகப்பெரிய தோல்விகளை கூட சந்திக்கலாம், நம்மளுடைய நெருங்கிய உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், நம்ம கூட ரொம்ப வருஷமா பழகிட்டு இருந்தவங்க நம்மளை விட்டு போகலாம். இது எல்லாமே எப்படி அந்த வெயில் காலம், மழைக்காலம், காற்று காலம், பனிக்காலம் மாதிரி நம்மளோட லைஃப்லையும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த 4-5 கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி நம்மளோட ட்ரெஸ்ஸிங், நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை சந்திச்சிட்டாலும் அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணலாம். இதுக்கு மேலும் இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன் நான். நமக்கு ஹெவி வெயில், இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன அழுதாலும் புலம்புனாலும் குறை சொன்னாலும் அடுத்த 2 மாதத்துக்கு பொழந்து கட்ட போது வெயில், புரியுதுங்களா? அதை மாற்றவே முடியாது. ஆனால் நாம் நினச்சோம்னா நம்ம வீட்டில் ஒரு ஏசி போட்டுக்கலாம். சரி, அடுத்து என்ன செய்யலாம்? நாம நினைச்சோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கிருந்து கிளம்பி நீங்க என்ன பண்ணலாம்? சிம்லாக்கு போகலாம், குழு மணாலி போகலாம், சுவிட்சர்லாந்து கூட போகலாம், தப்பே கிடையாது. அல்லது யூரோப் கண்ட்ரிஸ் போங்க, 365 நாளும் உங்களுக்கு குளிராக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கவுண்டமணி சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பாரு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் காரணம் சொல்கிறது. ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, ஒரு 12 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், வந்து மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறார். எத்தனை சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் 12 சப்ஜெக்ட்லேயும் மார்க் குறைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது நியாயமான ரீசனாக இருக்கலாம். ஆனால் 12 சப்ஜெக்ட்லேயும் குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம் சார்? அவர் படிக்கலன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான காரணம். இந்த வாக்கிங் போகிறது இருக்கு இல்லையா, ஒரு நாள் வாக்கிங் போகிறதுக்கு காரணம் சொல்லலாம், ஒரு வாரம் வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லலாம், ஒரு மாதம் வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லலாம்,
ஒரு வருஷமா வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா அது ஒத்துக்க முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் பல வருஷமா நம்ம வாக்கிங் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம ஹெல்த் மேலே நமக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அதை பற்றின கவனமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம தொழிலில் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. சரி சார், அவர் உங்களை ஏமாற்றிட்டதாகவே வச்சுப்போமே. ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டார், ரைட்டு. ரெண்டாவது ஒருத்தர் ஏமாத்தினார், ரைட்டு. மூணாவது ஒருத்தர் ஏமாற்றிட்டார், ரைட்டு. சரி, 3 பேர்த்த ஏமாந்துட்டோமா, அதுக்கப்புறம் 4ஆவதா ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாதுங்க. அவர் ஸ்மார்ட்னு அர்த்தம் கிடையாது, நாம முட்டாள்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி நம்ம அவர் ஏமாத்திட்டாரு சொல்லி 1 வருஷம் சொல்றோம், 2 வருஷம் சொல்றோம், 3 வருஷம் சொல்றோம், 30 வருஷமா சொல்லிட்டே இருந்தா எப்படி நம்ம ஜெயிக்கிறது? நம்ம எல்கேஜியிலிருந்து +2 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் படிக்கிறோம்னா பாஸ் ஆனாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ பாஸ் ஆகாமல் நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய சொந்த தவறு தானே தவிர புக்கோ கொஷின் பேப்பரோ ஸ்கூலோ சொல்லித்தர டீச்சரோ காரணம் கிடையாது. முழு காரணம் யார் தான் சார்? நாம மட்டுமே. சரி, 9ஆம் கிளாஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமாவது போராடி என்ன பண்ணிடணும்? பாஸ் பண்ணி 10th வந்துடணும். அதுக்கப்புறம் 10th நாம் ஒரு தடவை ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் வந்துடும். அப்போ ஒவ்வொரு கிளாஸையும் 2 வருஷம் படிச்சுட்டு வந்தால் கூட நம்ம அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர முடியும். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம 9ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆகி உட்காந்துக்கிட்டு 10ஆம் கிளாஸை பற்றி என்னன்னே தெரியாமலே இருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஃபெயில் ஆகி உட்காந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னே தெரியாமலே நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தையே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. யாரை தவிர? நம்மளை தவிர உலகத்தை அத்தனை பேத்தையும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு கோல்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியத்தில் வென்றதில்லை, காரியத்தில் வென்றவர்கள் ஒருபோதும் காரணங்கள் சொல்வதில்லை. ரிப்பீட் பண்றேன் சார், காரணங்கள் சொல்பவர்கள் காரியத்தில் வென்றதில்லை, காரியத்தில் வென்றவர்கள் ஒருபோதும் காரணங்கள் சொல்வதில்லை. இப்போ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போகணும்னு நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன். இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவே இருக்கு இல்லையா, நம்ம பாட்டுக்கு அந்த மேப்பை பார்த்து அந்த நேராக போயிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த காஷ்மீரை நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ போயிட்டு இருக்கும் போது நடுவில் நிறைய ஊர்களுக்கு ரூட்டு பிரியும். நீங்க ஒவ்வொரு ரூட்டுக்கா நீங்க உள்ள போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம மேலே போய் சேரவே முடியாது. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு டைம் மாதிரி நமக்கு கடவுள் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ தான் நமக்கு வந்து அலாட் பண்ணியிருப்பார், அதுதான் நமக்கு கொடுத்துருப்பார். அப்போ அந்த டைமுக்குள்ள நாம் போய் சேர வேண்டிய இலக்கை அடைஞ்சே ஆகணும், எந்த காரணங்களும் சொல்லாமல். இப்போ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போறேன். பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 80-20 ரூல். நம்ம சமுதாயத்தில் 80% மக்களோட வளம் யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20% மக்களால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இந்த 80% மக்கள் வாழ்நாள் முழுக்க யாருக்காக மட்டுமே வேலை பார்க்குறாங்க, யாரோட வளர்ச்சிக்காக மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 20% மக்களுக்காகவே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 20% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நாம் இருக்கிற ஊரில் தான் இருக்காங்க, நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்க, நம்ம இருக்கிற ஸ்டேட்ல தான் இருக்காங்க, நம்ம இருக்கிற இந்தியாவில் தான் இருக்காங்க, அல்லது நம்ம இருக்கிற நாட்டில் தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம இருக்கிற அதே உலகத்துக்குள்ள தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே மழை இருக்கு, அவங்களுக்கும் இதே வெயில் இருக்கு, அவங்களுக்கும் இதே பனி இருக்கு, அவங்களுக்கும் இதே காத்து இருக்கு. ஆனால் அந்த ஜப்பான் இருக்கு இல்லைங்களா, இப்போ பூகம்பம் வந்தது இல்லையா, அவங்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை பூகம்பம் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பூகம்பம் வருது, நான் வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறேன், வளர்ச்சி அடைய முடியலன்னு சொல்லி காரணம் சொல்லல. ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டு ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்ப இருக்கிற ஜப்பான் இன்னைக்கு போய் பார்த்தோம்னா பிரம்மாண்ட வளர்ச்சி. அவங்க எந்த காரணமும் சொல்லிட்டு இருக்கல. ஆனா அந்த பூகம்பம் நமக்கு ரெகுலரா வருது, அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், அந்த பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்கவரி பண்றதுக்கு உண்டான டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அதை யோசிச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ பூகம்பம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்டா ப்ரிப்பேர்டா இருக்காங்க. இப்போ கேள்வி, நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு பிளான்டா ப்ரிப்பேர்டா இருக்கமா, காரணங்கள் சொல்லாம? இப்ப சொல்லுங்க, நாம 80%ல இருக்கணுமா 20%ல இருக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் இந்த 80%லேருந்து 20%க்கு மாறி போகணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணோம், காரணங்கள் சொல்லாமல். வயசாயிருச்சு சார், இதுக்கு மேல நான்லாம் எப்படி சார் இதெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இன்னும் எனக்கு இவ்வளவு வயசு இருக்கு, இதை வச்சு நான் இனிமேல் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லணும். 3 பிசினஸ் பண்ண சார், 4 பிசினஸ் பண்ண சார், எல்லாத்துலயும் நஷ்டம் சார்,
இனிமே நான் எப்படி சார் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் 3 பிசினஸ் 4 பிசினஸ் பண்ணேன் சார், அது மூலியமா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்து வரக்கூடிய 4வது பிசினஸ் 5வது பிசினஸ்ல நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லணும். எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள் சார், நான் எப்படி சார் செய்யறது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் சாதாரண ஆட்களா இருந்துட்டாங்க சார், என்னோட பரம்பரையில் நான் ஏதாவது புதுசா செஞ்சு மாத்தி காமிப்பேன் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். நிறைய மனுஷங்க என்னை ஏமாத்திட்டாங்க சார், இனிமே எந்த மனுஷங்களோடையும் சேர்ந்து நான் எந்த விஷயத்தையும் எந்த பிசினஸ் எதையுமே செய்ய தயாரா இல்லை சார் அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு இத்தனை மனுஷங்க எனக்கு ஏகப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க, இனிமே நான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெளிவா நான் செய்வேன் சார், எந்த மனுஷங்கிட்ட ஏமாறாம கவனமா செய்வேன் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். என் பரம்பரையிலே யாரும் படிச்சதில்லை சார், 8ஆம் கிளாஸ் கூட படிச்சது சார், ஸ்கூல் பக்கமே போனதில்லை சார், நான்லாம் எங்கத்த சார் படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுன்னு சொல்றதை நிறுத்திட்டு என் பரம்பரையில் யாருமே படிக்கல சார், என்னோட பரம்பரையில மொதல் ஆளா நான் தான் சார் படிச்சு பெரிய ஆள் ஆகி காமிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். 2 குழந்தைங்க இருக்காங்க சார், அந்த பிசினஸ் எக்ஸ்ட்ரா பிசினஸ் மற்றது வேற ஏதாவது புதுசா விஷயங்கள்லாம் செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த 2 குழந்தைங்களுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லி முடிவெடுத்து நெல் செய்ய ஆரம்பிக்கணும். சார் என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு சார், இவ்வளோ கடன் நான் வாங்கிட்டேன் சார், கடனுக்கு மேல ஆகி இவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு சார், இனிமே என்னால் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு இவ்வளோ கடன் வாங்குறதுக்கு எனக்கு திறமையும் தகுதியும் தைரியமும் இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் எனக்கு தகுதியும் திறமையும் உள்ள இருக்குங்கிறத நம்பி இனிமே செயல்பட ஆரம்பிக்கும். மீண்டும் சொல்ற நண்பர்களே, காரணங்கள் சொல்பவர்கள் காரியத்தில் வென்றதில்லை, காரியத்தில் வென்றவர்கள் ஒருபோதும் காரணங்கள் சொல்வதில்லை. இனி தாராளமாக நம்ம காரணங்கள் சொல்லலாம். என்னடா இவ்வளோ நேரம் வீடியோவில் காரணம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இப்போ காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா 1000 காரணங்கள் வாழ்க்கையில் உங்களை கீழே இழுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களை மேலே கொண்டு போகிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு, உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு, உங்களோட அப்பா அம்மாவை இந்த உலகம் பார்த்து பெருமைப்படுவதற்கு ஒரு உயர்ந்த காரணத்தை, ஒரு அர்த்தமுள்ள காரணத்தை, ஒரு பயனுள்ள காரணத்தை கண்டுபிடிங்க அல்லது உருவாக்கிடுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி மிக முக்கியமான டாபிக்ஸ்ல எல்லாம் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேச போறோம். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க தயவு செய்து ஒரு தடவை போய் பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கும் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத 100% என்னால் அஷ்யூர்டா சொல்ல முடியும். நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களோட பிரெயின் ஃபுட், உங்க மூளைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளாக இருக்க போகுது. ஸோ 100% உங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க போறோம், நிறைய தகவல்கள் கொடுக்க போறோம். எந்த ஒரு தகவல் உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நல்ல விஷயங்களை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம்.